அதாவது மார்வல் காமிக்கான்ல அந்த போஸ்டர் காட்டுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எடுத்தோனே மார்வல் ஸ்டூடியோன்னு. அத வந்து டூம்ஸ்டேக்கு எப்படி காட்டப் போறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாமே லீக் ஆயிருச்சு. அந்த லீக் ஆன போஸ்டர்ல ஓரத்தில ஓரத்தில பார்த்தா டோபி மெர்க்யூரி இருக்காரு. அதான் அயர்ன் ஸ்பைடர் காஸ்டியூம்ல. எவ்வளோ ஹேப்பியா இருக்குன்னு தெரியுமா? ஆனா அதே ஹேப்பில கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா இன்சைட் நியூஸ்லேருந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அயர்ன் ஸ்பைடர் காஸ்டியூம்ல டோபி மெர்க்யூரி இருப்பாரு. காரணம் வந்து அவர் நோ வே ஹோம் போகும்போது அங்க நானோ டெக்னாலஜிய பார்த்தனால, கண்டிப்பா அவர் யூனிவர்ஸ்ல அது கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கு 2வதா இன்சைட் நியூஸ்லேருந்து என்ன வந்துச்சுன்னா, டூம்ஸ்டே எடுத்தோனே டோபி மெர்க்யூரி யூனிவர்ஸ தான் காட்டுவாங்க. அங்க பெரிய வார் வரும். எக்ஸ்மேன் டீம் எல்லாருமே அவங்க யூனிவர்ஸ்க்கு போயிருவாங்க. ஆனா டோபி மெர்க்யூரி என்னோட யூனிவர்ஸ் அழியறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு, அவர் காப்பாத்த போற நேரத்தில பார்த்தா அந்த யூனிவர்ஸே வெடிக்கிற மாரி காட்டுவாங்க. ஸோ, அவர் கூட வந்து எக்ஸ்மேன் வூல்வரினும் இறந்துருவாங்க அப்படின்னு நெறைய பேர் இன்சைட் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அது உண்மையாயிருமோன்னு பயமா இருக்கு. டோபி மெர்க்யூரிக்காக தான் நாங்கலாம் நோ வே ஹோமே போனோம். ஸோ, அவர் இறந்துட்டாருன்னா 90 கிட்ஸும், ஏர்லி 2கே கிட்ஸ் மனசு எப்படி இருக்கும்?